வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற காணொலி என்ன அப்படின்னா, கவர் தட்டு எவ்வளவு எடுக்கலாம். கவர் தட்டு எப்படின்னா, நம்ம ஸ்லீவ்லையும் கவர் தட்டு எடுக்கிறோம், பாடியிலையும் கவர் தட்டு எடுக்கிறோம். அப்ப எவ்வளவு எடுக்கலாம்? அரை இன்ச்சு இது கவர் தட்டு பாடியில அரைச்சி கையில அரைச்சி எடுக்கலாமா, இல்ல பாடியில வந்து 3/4 இன்ச்சு எடுக்கலாமா, இல்ல பாடியில அரைச்சி எடுத்துட்டு கையில 3/4 இன்ச்சு எடுக்கலாமா, எப்படி எடுக்கலாம்? ஏன்னா இந்த ரிங்கல்ஸ் வந்து இங்க சுருக்கத்தை வந்து, ஏன்னா பிளவுஸ் வந்து கரெக்ட் ஃபிட்டிங்கா போடுற பிளவுஸ், ஃபிட்டிங்கா சுருக்கமே இல்லாம போட்டா நச்சுன்னு இருக்கும். அப்போ அதுக்கு எப்படி நம்ம எடுக்கலாம், என்ன கணக்கில் அந்த கவர் தட்டி எடுக்கணும். ஏன்னா அதிகமாக எடுத்துட்டோம்னா பிடிச்சி இழுக்கும், கம்மியாக எடுத்துட்டோம்னா இங்கே லூஸ் துணி நிற்கும், அப்படியே வந்து லூஸாக இருக்கும். அப்போ எவ்வளவு சரியான கணக்கு வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து அக்ராஸ் ஷோல்டர்ல இருந்து நம்ம வந்து பார்க்கணும், ஓகேவா? அப்போ அக்ராஸ் ஷோல்டர் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்தது நம்ம கை முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு கவர் தட்டு அதில் வருது, அது போக மீதியை நம்ம பாடியில் எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எந்த மாதிரி கணக்கு எடுக்கலாம், எப்படி அந்த அக்ராஸ் ஷோல்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதையும், அது எந்த இடத்துல நம்ம கணக்கு பண்ணணும் பார்க்கணும், அதை எப்படி நம்ம கையில் கவர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் நான் வந்து கட் பண்ணிட்டேன், ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இதில் கவர் தட்டு எடுத்தாச்சு, ஓகேவா? இந்த கவர் தட்டு நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி எடுத்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்லீவ் நம்ம கட் பண்ணுற மெத்தட் நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் மெத்தட் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் கவர் தட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதுல வந்து எவ்வளவு அக்ராஸ் வருதோ, அந்த கவர் தட்டு வருதோ, அது போக தான் மீதியை தான் நம்ம வந்து பாடியில எடுக்கணும். அதுக்காக சொல்றேன், ஓகேவா? இப்போ இவங்களுக்கு வந்து வித்தியாசம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, பேக்கோட அக்ராஸுக்கும் ஃப்ரண்டோட அக்ராஸுக்கும் 2 இன்ச்சு வித்தியாசம். பேக் வந்து 15, ஃப்ரண்ட் வந்து 13. அப்போ 2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு. 2 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து கவர் தட்டு எடுக்க வேண்டியது காமிக்குது, ஓகேவா? அப்போ 2 இன்ச்சு கவர் தட்டு எடுக்கணும்னா அது ஸ்லீவும் பாடியும் சேர்ந்தது தான். அப்போ ஸ்லீவ்ல வந்து எவ்வளவு வருதுன்னு அதுவே காமிக்கும். அது போக மீதியை நம்ம பாடியில வச்சுக்கலாம், ஓகேவா? அப்ப ஸ்லீவ்ல எவ்வளவு வந்துச்சுன்னு எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இப்ப இந்த பகுதி பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது சமநிலைக்கு வரணும். இந்த பாகத்தை வந்து மூணா பிரிச்சு, இதை மூணா பிரிச்சு, இந்த பாகத்தை மூணா பிரிச்சு, இதுல வந்து சமநிலைக்கு இந்த பாகம் வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 3ல் 1 பங்கு சமநிலை. இந்த எவ்வளவு சமநிலை வந்திருக்கோ அதுல பாதி இங்க வைக்கணும். இந்த சைடு கவர்த்தட்டு எடுக்க போற பக்கத்துல அதுல பாதி, இந்த பகுதி எவ்வளவு பாதி எவ்வளவு இருக்கோ அதுல பாதி இங்க இருந்து இந்த நாச்சில இருந்து வைக்கணும், ஓகேவா? அப்ப இந்த பாதி வச்சிடும், இங்கேயும் இந்த சமநிலை இருக்கும், இங்கேயும் சமநிலை இருக்கும். இது கவர்த்தட்டு எடுத்துக்கூடாது, அது வரைக்கும் போகக்கூடாது, இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப இதுக்குள்ள சென்டர் பாக்குறோம். அந்த சென்டர் பாத்தீங்கன்னா இந்த இடம் வருது, ஓகேவா? இப்ப நான் இதுல போட்டு எடுத்திருக்கேன் பாருங்க, இதை கவர்த்தட்டு இதுல இருக்குது, இதுல இருந்து எடுத்த கவர்த்தட்டு தான் இது. நான் இது நாச்சுக்காக இதை வெட்டியிருக்கேன். சென்டர் பார்க்கும்போது சென்டரோட அளவு தான் இந்த இடம், இந்த சின்ன மார்க் வச்சிருக்கேன் பாருங்க, அந்த இடம். அதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3 இன்ச்சு, அதாவது 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட், ஓகேவா? 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் இதுல இருக்கு. அப்ப 1/2 இன்ச்சு இதுல 1 பாயிண்ட் இங்க வந்துருச்சுன்னா நமக்கு இப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு, ஓகேவா? இப்போ இதுல 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் இதுல வந்துச்சுன்னா மீதி இருக்குது 3 பாயிண்ட். இந்த பக்கம் 3 பாயிண்ட், அந்த பக்கம் 3 பாயிண்ட் பாடியில எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டா இருக்கும். கவர் தட்டு அவ்வளவுதான் எடுக்கணும். அதுக்கு மேல எடுத்தோம்னா ரொம்ப டைட் ஆயிரும். அப்ப லூஸும் வர